ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 5த் எபிசோட் தான் பார்க்க போறோம். லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஹீரோயினும் மிமியும் வந்து மிஸ்டர் ஷூவ பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. அங்க ஹீரோவும், ஹாயும் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹாயும் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, "இங்க பாரு நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். நாய் கூட சுத்திட்டு இருந்தேன்னு வையேன், நாய்க்கு இருக்க டிசீஸ் எல்லாம் உனக்கும் வரும். அதே மாதிரி தான் நீ ஹீரோ கூட சுத்திட்டு இருக்கிறதும், மரியாதையா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க மிமி ஹாயும் புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "லூசு பையன் குளிர்காலத்துல கூட கையில ஃபேன வச்சு சுத்திட்டு இருப்பான்" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கப்போ, இப்படி வாய் பேசிட்டு இருந்தான்னு வையேன், மிஸ்டர் ஷூ ஓடி போயிருவாரு உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி இருப்பாரு மிஸ்டர் ஷூ. ஹீரோயினுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல படிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், "ஓ, ஹீரோயினுக்கு தான் மிஸ்டர் ஷூ மேல இன்ட்ரெஸ்டோ" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, "இது உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் வேலையை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வாடி போலாம் அப்படின்னு மிமியை கூட்டு போயிடுறான். இங்க தலைவர் வந்து ஹீரோயினோட அப்பாவை வர சொல்லியிருப்பாங்கல்ல, வர சொல்லிட்டு, "உன் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி தான் பேசலான்னு கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்க சொல்லுங்க, நான் ரொம்ப ஈகரா இருக்கேன்" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. தலைவர் ஒரு மடலை எடுத்து கொடுக்குறாரு. அந்த மடல்ல வாங்கி பார்த்துட்டு ஹீரோயின் அப்பா ஷாக் ஆகுறாரு. அது வேற சைனீஸ்ல எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்காங்கன்னு வேற தெரியல. சரி, நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன் அப்படிங்கும்போது தலைவர் சொல்றாரு, "உன் பொண்ணு கிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த நியூஸ் ஹீரோயினுக்கு போய் சேர்ந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த நியூஸ் வந்து ஹீரோயினோட அரண்மனைக்கு போயிடுது. அங்க வந்து இந்த நியூஸ் வாசிக்கிறதுக்காக ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வேற காணோம். இங்க தலைவர் வந்து, "நீ யோசிக்கிறது பார்த்தா ஒன்னும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, சரி வேணா நான் நிறுத்திடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, "எனக்கு ஓகே தான், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி" அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா இங்க ஹீரோயின் வந்துட்டு மிஸ்டர் ஷூவை பார்த்து பேசிட்டு இருக்கா. ஷூக்கு கங்க்ராச்சுலேஷன் எல்லாம் சொல்றா 3rd ரேங்க் வாங்கினதுக்கு. அப்பா அந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல தோத்து போன பொண்ணு வரா. வந்துட்டு ஹீரோயின் வந்து, "என்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உங்க என்கேஜ்மெண்ட் ப்ரோக் ஆனதுனால நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம நீங்க ஒரு 49 நாள் கோயிலுக்குலாம் வேற போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஷூ முன்னாடி பதிவு பண்றாளாம் ஹீரோயினுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ப்ரோக் ஆயிடுச்சு அப்படிங்கறத. "நான் ஏன் வருத்தப்படணும், எங்க அப்பா எனக்காக இன்னொரு நல்ல மேட்ச் பார்த்துட்டு வந்து கொடுப்பாரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ, "உங்களுக்கு வேற பிரின்ஸ் ஆஃப் திங்பேய குயின் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா பேசிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நிஜமாவா" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவளும் ரொம்ப பெருமையா, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நிஜமாவே உங்க மன தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா பிரின்ஸ் ஆஃப் திங்பே எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு தனி மனசு வேணும்ல, அப்படிதானே மிமி" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ மிமியும் சொல்றா, "ஆமா ஆமா, ஆனா ஹீரோவோட மேன்ஷன்ல பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்களாம், பட் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அங்க ஒரு டைப் ஆஃப் ரோஜா பூ ரொம்ப அழகா இருக்கும், அது வந்து அங்க நிறைய இருக்கும், ஏன் தெரியுமா" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணும் "ஏன்" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ அவ சொல்றா, "ஏன்னா ஹீரோ வந்து அங்க வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களையும் வெட்டி கொன்னு அங்க புதைச்சிருவாங்களாம், அந்த தசை இந்த மாதிரியான இதுக்கு வந்து அது உரமா மாறி அந்த பூ வந்து அவ்வளோ அழகா பூக்குமா" அப்படின்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருக்கா. இவங்க இங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்க அந்த மேரேஜ் இன்ஃபர்மேஷன் படிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயினுக்கு ஹீரோவ, அதாவது ஜெனரல் ஆஃப் திங்மே வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறதா வந்து அதுல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறா, "யாருக்கு இந்த கல்யாணம்" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப மிமி சொல்றா, "உனக்கு தான்" அப்படின்னு சொல்லும்போது அந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல தோத்து போன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, "விதை விதைத்தவன் வினை அறுப்பான்" அப்படின்னு. ஏன்னா இவ்ளோ நேரம் வந்து ரத்தம் சதை அப்படின்னு சொல்லி அவளை பயப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அவனையே இவ கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ தான் ஜெனரல் ஆஃப் திங்பே அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியாது. அங்க மயங்கி விழுந்தவ தான் வீட்டுக்கு வந்ததான் முழிச்சு பாக்குறா. அப்ப அப்பா பக்கத்துல இருக்காரு. அவரு சொல்லிட்டு இருக்காரு, "ஏம்மா உனக்கு ஓகே தானே இப்போ" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கேக்குறா, "உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது" அப்படிங்கும்போது, கண்டிப்பா தெரியும், எனக்கு டபுள் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அவரு போனதும் ஹீரோயின் இங்க மிமி கிட்ட புலம்பிட்டு இருக்கா, "ஐயோ, இவனை பத்தி நான் நிறைய ரூமர் கேள்விப்பட்டிருக்கேனே, இவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, ரொம்ப டெரரா இருப்பான், ரகடா இருப்பான், ரொமான்ஸே சுத்தமா வராதுன்னுலாம் கேள்விப்பட்டிருக்கேனே" அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. "எங்க அப்பாவே ஆல்ரெடி ஒரு மிலிட்டரிக்காரரு, இப்போ என் புருஷனும் ஒரு மிலிட்டரிக்காரனா, ஐயோ என்னால முடியாதுப்பா, அதுக்கு மிஸ்டர் ஷூ மாதிரி அழகா ஒரு பையன் கிடைச்சா கூட எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன்" அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் இவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் இது எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை, "நான் உங்களுக்காக சமைச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு, "எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் இல்ல, அவரை பத்தி சொல்லுங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான், நான் சொல்றேன் அவரை பத்தி, அதுக்கப்புறம் உனக்கே ரொம்ப பிடிச்சிரும்" அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அவர் போர்க்களத்துல ரத்தம் வெள்ளம் பார்க்காம இருக்க மாட்டாரு, கைய வெட்டி காலை வெட்டி ரத்தத்துல குளிப்பாரு. இவர் வேற மிலிட்டரிக்காரரா, சோ இவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரு ஹைட்ட பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, அவரை பார்த்தாலே எல்லா எதிரியும் தெரிச்சு ஓடுவாங்க, அவ்வளோ சிறப்பான ஆள் தெரியுமா.
அப்படின்னு இவரு சொல்லிட்டு இருக்கும்போதே, மீமிக்கு அப்படியே வேர்த்து கொட்டிருது. ஹீரோயினுக்கு வந்து ஒரு சூப் குடுத்துருக்காங்க. அது வேற பார்க்க ரெட்டா இருக்கு. அது பார்க்கவே ரத்தம் மாதிரி இருக்கு. சாப்பிட கூட முடியல ஹீரோயினால. ஆனா ஒண்ணுமா, இந்த டாப் ஸ்காலர் வாங்குனானே 3 ரேங்க் அவன விட இவன் ரொம்ப அழகா இருப்பான் அப்படிங்கும்போது, மீமிக்கு அப்பாடா அழகாவாச்சும் இருப்பானா? அப்படியா? நிஜமா தான் சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப இவரு சொல்றாரு, ஆனா அப்பாவ விடலாம் ரொம்ப அழகு இல்லம்மா. என்ன கம்பேர் பண்ணும்போது என்ன விட கொஞ்சோண்டு அழகு அதிகமா இருப்பான். அவ்வளோதான் அப்படிங்கும்போது, சொல்லி முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு இருக்கா மிமி. அவங்க அப்பா கிட்ட பேசினதுக்கப்புறம் ஹீரோயின் டிசைட் பண்ணிடுறா. இவருகிட்ட கேட்கறதெல்லாம் வேஸ்ட்டு. இவருகிட்ட பேசுறத பார்த்தா எனக்கெல்லாம் பயமா இருக்கு. பேசாம அவர நேர்ல போய் பார்த்துட்டு, அவரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. மீமியும் அதுதான் கரெக்ட். பேசாம நீ நேர்லயே போய் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, எப்படி உள்ள போறது? நார்மலா நீ போன அப்படின்னா நீ நல்லா பேச முடியாது. அவர சீக்ரெட்டா ஸ்பை பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, பக்கத்துல அவளோட அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்கா. இவங்களுக்கு உடனே ஒரு ஐடியா வந்துருது. இவங்க எல்லாருமே அங்க வேலை பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, ஹீரோயின் ஃபேமிலில இருந்து குடுத்து விட்டாங்க சம்மர் ரெஃப்ரெஷ்மென்ட். இத ஹீரோக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க எப்படியோ. ஹீரோயின் தான் வந்து இந்த ஜெனரல் ஆஃப் டிங்பேயோட ரூம்ல வைக்கலான்னு போறா. ஆனா அந்த காவலாளி வந்து விட மாட்டேங்கிறான். குடு நானே வச்சுடுறேன் அப்படிங்கும்போது, இல்ல இல்ல இதெல்லாம் ஐஸ் போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க. ப்ராப்பரா சர்வ் பண்ணல அப்படின்னா டேஸ்ட்டே மாறி போயிரும் அப்படிங்கிறதுனால அவனும் வேற வழி இல்லாம விட்டுடுறான். ஹீரோயின் எப்படியோ உள்ள போயிட்டு எங்க இருப்பான் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்து பயந்தே போயிடுறா. பிகாஸ் ஹீரோயின் கேட்ட மாதிரி அவன் ஹைட்டாவும் இல்ல, கொஞ்சம் ஃபேட்டா வேற இருக்கான். அப்படியே திரும்பி பார்க்கும்போது 23ஆம் புலிகேசி மீசெல்லாம் வர வச்சுட்டு இருக்கான். ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சேன் அப்படின்னு திரும்பும்போது, இன்னொரு வாய்ஸ் கேட்குது. ஓகே நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்புங்க. மிச்சத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன அனுப்பிச்சு வைக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு மூச்சே வருது. நம்ம தான் தப்பா பார்த்துட்டோம் போல. நல்ல வேளை தப்பிச்சோம்டா அப்படின்னு சொல்லி இங்க ஹீரோயின் நின்னு அவளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து பார்த்துடுறான். ஓ! இவ இங்க வரைக்கும் வந்துட்டாளா? ஓகே, ஓகே நம்ம திரும்பி நின்னுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி நின்னுக்கிறான். ஹீரோயின் பார்க்குறா. பார்க்கறதுக்கு நல்லா ஹைட்டா வேற இருக்கான். ஃபிட்டா வேற இருக்கான். ஓகேப்பா பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். இப்ப பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்டின்னா, அந்த ரெஃப்ரெஷ்மென்ட் எடுத்துட்டு போயிட்டு, இந்தாங்க ரெஃப்ரெஷ்மென்ட் குடிங்க அப்டின்னு, அவளும் அத எடுத்து குடுக்கறதுக்குள்ள அவன் திரும்பிற மாட்டானா, ஃபேஸ பாத்துற மாட்டோமா அப்டின்னு பாத்துட்டு இருக்கப்போ, ஹீரோவும் திரும்புறான். யாரோட ஃபேஸையும் வந்துட்டு வேலை செய்றவங்க டைரக்ட்டா பார்க்கக்கூடாது அப்டிங்கிறதுனால, திரும்புன உடனே ஹீரோயினும் வந்து தலைய குனிஞ்சுக்கிறா. அவன் இன்னுமே ஃபேஸ பார்க்கல. அப்போ அவனோட ஷூவ பார்க்குறான். அது ஒரு மாரி தான் இருக்கு. ச்சே! இவன் கொஞ்சம் அரகன்ட் தான் போலயே அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அந்த ரெஃப்ரெஷ்மென்ட் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். அந்த பவுல் வேற பாதி ஃபேஸ மறைச்சிருது. ஐப்ரோஸ் அழகா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு, லிப் அழகா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயய்யோ! இவன நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே! இவனா? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்கா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே வெளிய இருந்து ஒருத்தன் வரான். வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஆல்ரெடி மிலிட்டரி பத்தி எழுதின எஸ்ஸேவ வந்துட்டு முன்னாடி எழுதின எஸ்ஸே கூட சேர்த்தி அகாடமிக்கு வந்து புக்கா குடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க தலைவரு அப்படிங்கும்போது, அவரு என்ன சொல்றாரோ அதே பண்ணிருங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இவன் எஸ்ஸே எல்லாம் எழுதுவானா? அவ்ளோ பெரிய ஆளா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எங்க மீமியும் அவளோட அசிஸ்டன்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஹீரோயின் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க கீது மாட்டிக்கிட்டாங்களா? என்ன பிரச்சனையாச்சு? என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, மீமி சொல்றா. இல்ல, இல்ல ஹீரோயின் வந்து ரொம்ப அறிவாளியான பொண்ணு. அவ எப்படியாவது தப்பிச்சு வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்படி வரல அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. என்ன நீ வந்து அன்னைக்கு சில்வர பத்தி திருடலையா? அப்ப அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படிங்கும்போது, நான் ஒன்னும் சில்வர திருடல. அது வந்து ஆல்ரெடி எங்க மிலிட்டரிக்குன்னு வச்சிருந்தத தான் வந்து இவங்க திருடிட்டு வந்து வச்சிருக்காங்க. அத வந்து நான் எவிடன்ஸா எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறா. அப்போ அன்னைக்கு கோயில்ல இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, அவங்களா நான் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண ரிட்டர்ன் வரேன் அப்படிங்கிறதுனால என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அப்படிங்கிறா. அப்போ ஹீரோயின் வந்து இதுக்கு மேல என்னடா கேள்வி கேட்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோயின் கேட்கிறா, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்ட அப்படிங்கும்போது, அப்ப சொல்றா, அன்னைக்கு புத்தா ஹால்ல அவ வேண்டிட்டு இருந்திருப்பாள அது ஒன்னொன்னா சொல்றான். நான் வந்து ஆல்ரெடி வளர்த்தி இருக்கேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கேன். எனக்குன்னு ஃபேமிலி பெருசா எதுவுமே கிடையாது. எங்க அப்பா, அம்மா கூட கிடையாது. உனக்கு தெரியுமா? எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து எந்த க்ளோஸ் கசினும் கிடையாது. ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஹீரோ வந்து அஃபிஷியலா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா. அப்புறம் ஹீரோயின் கேட்டிருப்பா, பேர்ட் நெஸ்ட் சூப்னு ஒண்ணு இருக்குமா, அது ரொம்ப காஸ்ட்லி. அது வந்து எனக்கு டெய்லியும் வாங்கி குடுக்கணும்னு கேட்டிருப்பா. ஹீரோ சொல்றான், அது கூட என்னால வாங்கி குடுக்க முடியும் அப்படின்னு. ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோயின் டைரக்டாவே சொல்லிடுறா, இங்க பாரு இதெல்லாம் வந்து நான் எனக்கு வரப்போற
ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி நீ இருக்க. அதுக்காக நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சொல்றான், இங்க பாரு வேற யாரு உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்த்துட்டு வந்தாலுமே கண்டிப்பா உங்க சொத்துக்காக தான் வருவாங்களே தவிர உங்க ஃபேமிலிய பார்த்துக்கணும்னு வரமாட்டாங்க. நான் உங்க ஃபேமிலிய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இங்க ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பா அப்படிங்கிறது தெரியல. வெளிய வந்துடுறா. வெளிய வந்ததுமே மீமியும் அவளோட அசிஸ்டன்ட்டும் ஓடி போய் என்னாச்சு? எப்படி இருக்கான்? அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கானா? அங்கிள விட மோசமா இருக்கான்னு மட்டும் சொல்லிறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நெறைய சர்ப்ரைஸா இருக்கு. அப்பா ஒரு வாட்டி சொன்னாரு ஞாபகம் இருக்கா? அவரு வந்து ரொம்ப அழகா இருப்பாரு. புக் நெறைய படிப்பாரு. டாப் ஸ்காலர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிங்கும்போது மிமி சொல்றான், சொல்லியிருப்பாரு. எனக்கு தான் ஞாபகம் இல்ல. சொல்லு சொல்லு அப்படின்ட்டு இருக்கா. அதுதான் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. ஹீரோ அவனோட ரூம்ல உட்காந்து அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, அங்க வேலை பார்க்குற ஃபூ அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்க. நாளைக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்படிங்கிறான். ஓகே, ஓகே நான் பார்க்குறேன் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். அவன் மறுபடியும் வந்து ஏதோ ஷாப்போட அக்கவுண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த அக்கவுண்ட்ஸும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். ஹீரோ வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ ஹீரோக்கே புரிஞ்சிருது. என்னதான்டா சொல்ல வர சொல்லு அப்படிங்கும்போது, அப்பாடா ஒரு வழியா கேட்டீங்களா? நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஹீரோயின் கூட நிச்சயதார்த்தம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்படிங்கும்போது அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். நிஜமாவே ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். பெரிய இடத்து பொண்ணுங்கள்லயே ஹீரோயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரொம்ப அறிவாளியான பொண்ணு. அதுவும் இல்லாம ரொம்ப கைண்டான பொண்ணு அப்படின்னதும் ஹீரோக்கு வந்துட்டு பொற போயிடுது. எனது ஹீரோயின் கைண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமா, ரீசெண்டா கூட மிலிட்டரி ஃபண்ட எல்லாருமே பதுக்கி எடுத்துட்டு போயிட்டதுனால உங்களுக்கு எமர்ஜென்சியா மிலிட்டரிக்கு ஃபண்ட் தேவைப்பட்டுச்சு. அத வந்து ரெய்ஸ் பண்றதுக்கு நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். லேண்ட சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது சீக்கிரமா நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அந்த டைம்ல ஹீரோயின் தான் நம்ம ஷாப்க்கு அடிக்கடி பார்க்கறதுக்கு வருவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளால சீக்கிரமா திரட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோக்கு ஹீரோயின் மேல இருக்க பெர்ஸ்பெக்டிவே மாறுது. இங்க ஹீரோயின் வந்து அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கா. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது மேரேஜ் பத்தி நினைச்சா அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, ஹீரோ நிஜமாவே ரொம்ப நல்ல பையன்மா. நான் வந்து பேட்டில் பத்தி மட்டும் பேசுறேன். அவன் வார்ல இப்படி இருந்தான் அப்படின்னு மட்டும் நினைக்காத. அவனுக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருக்கா, அவங்கள நம்புறான் அப்படிங்கும்போது அவங்களுக்காக உயிரே கொடுப்பான். நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத எந்த பையனையுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையே கிடையாதுமா. ஆனா இந்த விஷயம் தலைவரே முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, அவரு எவ்வளவு யோசிச்சு முடிவெடுத்திருப்பாரு அப்படிங்கிறத நீயே யோசிச்சுக்கோ. ஹீரோ நிஜமாவே ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினும் சரி யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோ கிட்ட ஜூவை வந்து கேட்டுட்டு இருக்கா. ஏன்டா நான் உங்ககிட்ட வந்து நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா, நீ என்ன என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து நிக்கிற அப்படிங்கும்போது அவளோட சந்தோஷத்தை நீ வந்து கெடுத்துறாத. உன்னை பத்தி உனக்கே தெரியும்ல மிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பட் அவ லைஃப் வேற மாதிரி இல்ல அப்படிங்கும்போது ஹீரோவே சொல்றான். அவங்க ஃபேமிலியும் இவளோட டிக்னிட்டியும் காப்பாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு நீ பண்ணணும் இல்லைன்னா நான் பண்ணணும். இப்போ எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது நான் அவளை கண்டிப்பா நான் பார்த்துக்குவேன். அவ ஹோல் லைஃபையுமே வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். எந்த பிரச்சனையும் வராம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் தன்னோட அம்மாவோட கல்லறையில உட்காந்து வேண்டிட்டு இருக்கா. அப்போ அவ வேண்டுறா, அம்மா எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு. என்னதான் வந்து ஹீரோ எனக்கு ஃபியூச்சர்ல வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சு வச்சிருந்தனோ அதே மாதிரி இருந்தாலுமே இன்னுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா அவன் வந்து மிலிட்டரியில இருக்கான். அப்பா மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் வெளியே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அப்பா நான் கல்யாணம் பண்ணி போயிட்டதுக்கு அப்புறமா தனியா இருப்பாரு. அவர் எப்படி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாரு? நான் வந்து கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா அவன் வந்து அப்பாவெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படி ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது? ஆனா என்னால எப்பவுமே அப்பாவை கூடவே வச்சிருக்கணும்னு தான் ஆசை. பட் முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த கல்யாணத்த நான் ப்ரொசீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு இங்க ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுங்க அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. ஆனா எந்த ஒரு இதுவுமே நடக்கல. அதனால ஹீரோயின் வந்து இந்த மௌனம் வந்து என்னோட கல்யாணத்துக்கு சம்மதமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. இங்க மிங்சூ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இவள கண்டுக்காமயே போயிட்டு இருக்கா. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன பார்க்காம போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது அவளோட கையில வந்து ஆட்டுப்பால்ல ரோஜா பூ இதழெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நேத்து நான் பால் கேட்கும்போது பால் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு இந்த பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணும் சொல்றா, இல்ல இது வந்து புது பால் கிடையாது. அது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த பால். ஹீரோயின் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் அப்பாவும் பார்டர்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இங்க ஹீரோயின் நல்ல சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு, வாங்க மேம் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சேவ் பண்ணியாச்சு. நீங்க கை கழுவிட்டு சாப்பிட போலாம் அப்படின்னு தண்ணியை கொண்டு வந்து காட்டுறா. இவளுக்கு உடனே கோவம் வந்துருதா. அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுறா.
பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா ஹீரோ, ஹீரோயினோட கல்யாணம்லாம் எப்படி நடக்குது? நடக்குமா? நடக்காதா? இதெல்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க ஃபோன தேடி வரும். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. பாய் கைஸ்.